வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கோபாலகிருஷ்ணன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக வலுக்கும் விவசாயிகள் போராட்டம். ஜெய்ப்பூர் டெல்லி சாலையை முற்றுகையிட டிராக்டர்களில் அணிவகுத்த ஹரியானா விவசாயிகள். மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தமிழகத்திலும் தொடரும் போராட்டங்கள். திட்டங்களை கைவிடும் வரை போராட்டம் தொடரும் என எச்சரிக்கை. அனைத்து ஆட்டோக்களிலும் ஜிபிஎஸ் கருவிகளை தமிழக அரசு இலவசமாக பொருத்த வேண்டும். ஆட்டோ தொழிற்சங்க கூட்டமைப்பு வலியுறுத்தல். சின்னத்திரை நடிகை சித்ரா மரண வழக்கு. கணவர் ஹேம்நாத், சின்னத்திரை இயக்குனர் மற்றும் நடிகர்களிடம் 4வது நாளாக போலீசார் விசாரணை. தமிழகத்தில் சோதனை சாவடிகள் மற்றும் அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி. கணக்கில் வராத பல லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். திமுக எம்பி ஆர் ராசா மீது வழக்கு பதிவு. முதலமைச்சர் குறித்து அவதூறு பேசியதாக அதிமுக கொடுத்த புகாரில் போலீசார் நடவடிக்கை. சென்னை கோட்டூர்புரம் தாய் மகள் மர்ம மரண வழக்கு. தலைமறைவாக இருந்த கணவர் கைது. 2வது குழந்தை மீட்பு. தமிழகம் புதுச்சேரியில் தொடர்ந்து வறண்ட வானிலையே நிலவும். வானிலை மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். விவசாயிகள் லாபம் ஈட்டினால் நாடு வளமாக இருக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய தொழில் வர்த்தக சங்கங்களின் கூட்டமைப்பின் 93வது வருடாந்திர பொதுக்குழு கூட்டத்திலும் வருடாந்திர மாநாட்டிலும் பிரதமர் காணொலியின் மூலம் தொடக்க உரை நிகழ்த்தினார். 2020ஆம் ஆண்டு தேசமும் உலகமும் நிறைய ஏற்றத்தாழ்வுகளை கண்டதாக பிரதமர் குறிப்பிட்டார். கொரோனா தொற்று தொடக்கத்தில் அறியப்படாத எதிரிக்கு எதிராக போராடி கொண்டிருந்ததை பிரதமர் சுட்டிக்காட்டினார். ஆனால் டிசம்பர் மாதத்தில் நிலைமை மாறிவிட்டதாகவும் அதற்கான தெளிவான பதில் உள்ளதாகவும் குறிப்பிட்ட பிரதமர் பொருளாதார குறியீடுகள் நம்பிக்கை அளிக்கும் வகையில் உள்ளதாக தெரிவித்தார். முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்தது உள்ளிட்ட புகாரின் அடிப்படையில் திமுக எம்பி ஆர் ராசா மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் போலீசாரிடம் புகார் ஒன்றை அளித்திருந்தனர். முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்தது குறித்து ஆர் ராசா மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியிருந்தனர். இதன் அடிப்படையில் ராசா மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி ஆதாயம் பெறுவது, கலவரத்தை தூண்டும் வகையில் பேசுவது ஆகிய பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அனைத்து ஆட்டோக்களிலும் ஜிபிஎஸ் கருவிகளை தமிழக அரசு இலவசமாக பொருத்த வேண்டும் என அனைத்து ஆட்டோ தொழிற்சங்க கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. மேலும் ஜிபிஎஸ் கருவிகளை பராமரித்து கண்காணிப்பதற்கான செலவையும் அரசே ஏற்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளது. ஜிபிஎஸ் மீட்டரை இலவசமாக பொருத்தணும்னு அரசே நிறைவேற்றலைன்னு சொல்லி கமிஷனரை, போக்குவரத்து ஆணையரை 1 மணி நேரம் நீதிமன்றத்தில் உட்கார வச்சு அபராதம் ₹1 விதித்து அதை தமிழக அரசு கட்டுச்சு. நிச்சயமாக ஜிபிஎஸ் மீட்டரை இந்த பெருநாட்டில் மக்கள் எண்ணிக்கை கூட, வாகன எண்ணிக்கைகள் கூட இருக்கிற இந்த நாட்டில் அமுல்படுத்த முடியாதுன்றது தான் வல்லுநர்களுடைய அறிவுரை. அதை அமுல்படுத்தணும்னு சொன்னால் கட்டுப்பாட்டு அறை வேணும். அந்த கட்டுப்பாட்டு அறை வேணும்னா 1 மீட்டரை கண்காணிக்கணும்னா ₹1800 கேட்குறாங்க. அப்போது இங்கே 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொது போக்குவரத்து வாகனங்கள் இருக்குது. அப்போ ஒரு வண்டிக்கு ₹1800 அதனுடைய செலவினங்களை அரசு கொடுத்தா தான் இந்த ஜிபிஎஸ் மீட்ரு பயன்பாட்டுக்கு வரும். இல்லைனா வண்டியில் ஜிபிஎஸ் மீட்ரு காட்சி பொருளாக இருக்கும், ஆனால் அது பயன்பாட்டுக்கு வராது. எனவே கட்டுப்பாட்டு அறையை உருவாக்கி விட்டு இந்த ஜிபிஎஸ் மீட்டரை பொருத்தணுன்றது தான் அனைத்து ஆட்டோ தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசின் புயல் எச்சரிக்கை காரணமாக மீன்பிடிக்க செல்லாமலும் எச்சரிக்கை காரணமாக விசைப்படகுகளில் மீன்பிடிக்காமல் கரை திரும்பியதால் ஏற்பட்ட டீசல் உள்ளிட்ட செலவுகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என மீனவ அமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
குளச்சல், முட்டம் உள்ளிட்ட மீன்பிடி துறைமுகங்களில் 10 நாட்களுக்கு முன்பு சுமார் 5,000 விசைப்படகுகளும் 15,000 நாட்டுப் படகுகளும் கரை வந்து சேர்ந்தன. நீண்ட இடைவெளிக்கு பிறகு தற்போது மீன்பிடிக்க செல்ல தொடங்கியுள்ள நிலையில் போதிய நிதி இல்லாமல் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மீனவர்களுக்கு புயல் எச்சரிக்கை அறிவித்து வருகின்ற இந்த சூழலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் கரை திரும்ப வேண்டும் என்று பல கட்டத்தில் அரசு அறிவித்து வருகின்றது. ஒட்டுமொத்தமாக 5,000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் 15,000க்கு உள்ளாக நாட்டுப் படகுகளும் கரை திரும்புகிறார்கள். இவர்களுடைய அன்றைய டீசல் செலவு, மண்ணெண்ணெய் செலவு இதனை கொடுப்பதற்கு அரசு முன்வர வேண்டும். மக்கள் மீண்டும் கடலுக்கு செல்லும் போது அவர்களுடைய தாலியையும் மாலையையும் பணயம் வைத்து மீண்டும் கடலுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. எனவே அரசினுடைய மானியத்தையும் அரசினுடைய அந்த டாக்ஸ், அந்த வரியை குறைத்துமாக கொடுக்க வேண்டும். அரசு அறிவிக்கின்ற அந்த தினங்களில் கரை வருகின்ற அந்த மீனவர்களுக்கு அவர்களுக்கு எரிபொருள்கள் நிரப்பி கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அதற்கான உரிய நிவாரணத்தை அரசு வழங்க வேண்டும். தமிழகத்தில் நிகழ்ந்த மேலும் சில நிகழ்வுகளை வேகச் செய்திகளாக காணலாம். நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் அருகில் வேளாளர் என்ற பெயரை மற்ற சமுதாயத்திற்கு வழங்கக்கூடாது என அனைத்து வேளாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கலந்து கொள்வதற்காக சைவ வேளாளர் சங்கத்தினர் போலீஸ் பாதுகாப்புடன் சென்று கொண்டிருந்தனர். அப்போது அவர்கள் மீது மற்றொரு கும்பல் கல்வீசி தாக்குதல் நடத்தியதால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவியது. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் ஏரி மிஷன் தெருவில் வசித்து வந்த திருநங்கையான காயத்ரி என்பவர் தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து மண்ணச்சநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இதுகுறித்து அவருடன் தங்கியுள்ள சக திருநங்கைகளிடம் விசாரணை மேற்கொண்ட போது காயத்ரி அப்பகுதியைச் சேர்ந்த ஒரு வாலிபரை காதலித்து வந்துள்ளார். ஆனால் அவரை திருமணம் செய்து கொள்ள அந்த வாலிபர் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. வடசென்னை கிழக்கு மாவட்டம் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி மற்றும் திருவொற்றியூர் மேற்கு பகுதிகளில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், திருத்தம் மற்றும் நீக்கம் செய்தல் தொடர்பான சிறப்பு முகாம்களில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் முகாமிற்கு வரும் பொதுமக்களுக்கு கழக நிர்வாகிகள் பல்வேறு உதவிகளை செய்தனர். இதில் வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு CP ராமஜெயம், மாநில மீனவர் அணி செயலாளர் திரு T ஆறுமுகம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே பூக்கும் அரிய வகை மலரான பிரம்ம கமலம் பூ சேலத்தில் மாடி வீட்டு தோட்டத்தில் பூத்து இருப்பதை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். சேலம் 4 ரோடு மெய்யனூர் பகுதியில் தீனதயாளன் மீனா தம்பதியினரின் வீட்டில் பிரம்ம கமலம் மலர் செடியை வளர்த்து வருகின்றனர். வருடத்திற்கு ஒருமுறை பூக்கும் இந்த அரிய வகை மலரான பிரம்ம கமலம் பூ பூத்துள்ளது. இதனை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் வந்து பார்த்து செல்கின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் நடைபெற்ற அரசு துறை ஓய்வூதியர் சங்க வட்ட மாநாட்டில் உணவு, அங்கன்வாடி ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் 9,000 ரூபாய் வழங்க வலியுறுத்தப்பட்டது. மாநாட்டில் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் அனைத்து நோய்களுக்கும் முழு செலவும் ஏற்கும் வகையில் திருத்தம் செய்திட வேண்டும், கிராம உதவியாளர்கள் அனைவருக்கும் ஓய்வூதிய பலன்கள் கிடைக்கும் வகையில் அரசு உத்தரவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சங்க மாநில செயலாளர் சந்திரசேகரன் மற்றும் மாவட்ட வட்ட நிர்வாகிகள், அரசு அனைத்து துறை ஊழியர்கள் இதில் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டத்தில் இன்று நடைபெற்று வரும் வாக்காளர் சரிபார்ப்பு முகாமில் பொதுமக்களுக்கு கழகத்தினர் தேவையான உதவிகளை செய்து வருகின்றனர். வாக்காளர் சேர்ப்பு மற்றும் சரிபார்ப்பு முகாம்களில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு புதிய வாக்காளர்களாக இணைந்து வருகின்றனர். மதுரை சோழவந்தான் பகுதியில் நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு முகாமில் நகர செயலாளர் சத்யபிரகாஷ் தலைமையில் கழகத்தினர் முகாம்களுக்கு வரும் பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் அருகில் உள்ள அழகர் கோவிலின் யானை சிற்பம் பாதுகாக்கப்பட்ட புராதன சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 60 அடி உயரம் கொண்ட ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிற்பமாக கருதப்படும் இந்த யானை சிற்பத்தின் கழுத்து மற்றும் உடலின் மேற்பகுதி மணிகளால் அலங்கரிக்கப்பட்டு காட்சியளிக்கிறது. யானையின் துதிக்கையில் பலாப்பழத்துடன் மனிதன் ஒருவன் இருப்பது போன்ற உருவமும் செதுக்கப்பட்டுள்ளது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த யானை சிற்பம் பாதுகாக்கப்பட்ட புராதன சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிராமிய கலைஞர் உட்பட 2 பேர் கொரோனா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பிரச்சார பயணத்தை தொடங்கியுள்ளனர். கன்னியாகுமரியைச் சேர்ந்த கிராமிய கலைஞர் பழனியா பிள்ளை மற்றும் கண்டன்விளை ராஜேந்திரன் ஆகியோரின் இந்த பிரச்சார பயணத்தை கன்னியாகுமரி மாவட்ட சுற்றுலாத்துறை அதிகாரி திரு நெல்சன் பச்சை தொடங்கி வைத்தார். பிரச்சார பயணம் கன்னியாகுமரி தொடங்கி நெல்லை, கோவில்பட்டி, மதுரை வழியாக சென்னையை சென்றடைகிறது. நமது மாவட்டம் மட்டுமல்ல, மாநிலம் முழுமைக்கும் அதனுடைய விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் ஒவ்வொரு மனிதருக்கும் இதை பற்றிய விழிப்புணர்வு தனிப்பட்ட விதத்தில், குறிப்பாக முகக்கவசம், கைகளை முறையாக கழுவுவது, மருத்துவமனைக்கு செல்லுதல், இந்த கருத்துக்களை மற்றவர்களுக்கும் சொல்லுதல். கொரோனா இல்லாத குமரி காண்போம் நிச்சயம் உறுதி என்று நமது மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்தோம். இப்பொழுது கொரோனா இல்லாத தமிழகமே நமது லட்சியம் என்பதற்காக மோட்டார் சைக்கிளில் கன்னியாகுமரியில் துவங்கி சென்னை வரை பயணிக்க இருக்கின்றோம். கொரோனா இல்லாத குமரி மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, தாயகம் கூட அமைவது உறுதி உறுதி உறுதி. நீலகிரி மலை ரயில் தனியாருக்கு ஒப்பந்தம் விடப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேட்டுப்பாளையம் மற்றும் உதகையில் மலை ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு இயக்கப்படும் மலை ரயில் சேவை கொரோனா அச்சத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தனியார் நிறுவனம் மூலம் கடந்த வாரம் மலை ரயில் சிறப்பு ரயிலாக இயக்கப்பட்டது. மலை ரயில் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மலை ரயில் பாதுகாப்பு குழுவினர் மற்றும் அனைத்து கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மலை ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களை போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையத்திலிருந்து 141 பயணிகள் 20 ரயில்வே பாதுகாப்பு படையினருடன் பிற்பகலில் சிறப்பு ரயில் உதகை வந்தது. அப்போது அந்த ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற SDPI கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். இனி மேலும் சில நிகழ்வுகளை வேகச் செய்திகளாக காணலாம். கர்நாடக அரசு போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஊழியர்களில் ஒரு பிரிவினர் தங்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க கோரி 2வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பெங்களூரு உள்ளிட்ட பெரும்பாலான இடங்களில் பேருந்துகள் இயங்கவில்லை. இதனால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். சம்பள விகிதத்தை உயர்த்த வேண்டும், கொரோனா தாங்கி இறந்த ஊழியர்களின் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்தம் நடைபெற்று வருகிறது. மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த நடிகை ஆரியா பானர்ஜி கொல்கத்தாவில் உள்ள அவரது வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டார். அவரது வீடு உட்புறமாக தாழிடப்பட்டிருந்ததாகவும் கதவை உடைத்துச் சென்ற போலீசார் கழிவறையில் இறந்து கிடந்த அவரை மீட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது உடல் உடற்கூறு ஆய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. இறப்புக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். 33 வயதான இவர் தி டர்ட்டி பிக்சர் உள்ளிட்ட ஏராளமான பாலிவுட் படங்களில் நடித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 8 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீ அணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொழிற்சாலையில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த ரசாயனம் தீப்பற்றியதால் இந்த விபத்து சேர்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உத்தரகண்ட் மாநில அமைச்சர் திருமதி ரேகா ஆர்யாவுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. எந்தவித அறிகுறியும் இல்லாமலேயே அவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதாகவும் அவர் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.
கொரோனா பரவல் கட்டுக்குள் வந்ததால் திருப்பதியில் அனைத்து பக்தர்களும் ஏழுமலையானை தரிசனம் செய்ய தேவஸ்தானம் அனுமதி வழங்கியுள்ளது. கொரோனா அச்சம் காரணமாக குழந்தைகளும் முதியவர்களும் அனுமதிக்கப்படாமல் இருந்தனர். தற்போது கொரோனா பரவல் குறைந்ததால் 10 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள், 55 வயதிற்கும் மேற்பட்ட முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் இன்று முதல் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி எப்போதும் உரையாற்றிக் கொண்டே இருக்கிறார். ஒருபோதும் மக்களின் குறைகளுக்கு காது கொடுத்து கேட்பதில்லை என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு கபில் சிபல் குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயிகள் அரசுடன் பேச வேண்டும், அரசு கூறுவதை கேட்க வேண்டும் என பிரதமர் கூறியதற்கு திரு கபில் சிபல் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் பிரதமர் பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். அவர் ஒருபோதும் விவசாயிகளின் குறைகளை கேட்கவில்லை என்றும் திரு கபில் சிபல் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மேற்கு வங்கத்தில் மறைமுகமாக அவசர நிலையை அமல்படுத்த முயற்சிப்பதாக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி திரு கல்யாண் பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். திரு அமித்ஷாவின் வாகன பேரணியின் போது தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்பாக மேற்கு வங்க தலைமைச் செயலர் IAS அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சகம் சமன் அனுப்பியுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள திரு கல்யாண் பானர்ஜி, IAS IPS அதிகாரிகளை அச்சுறுத்தி அதன் மூலம் அரசியலில் ஆதாயம் தேடும் பாஜக முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். இந்தியாவில் கடந்த 7 மாதத்தில் 6 கோடி எண்ணிக்கையில் மருத்துவ தற்காப்பு உடைகளும் 15 கோடி எண்ணிக்கையில் N95 முகக்கவசங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். 2 கோடி தற்காப்பு உடைகளும் 4 கோடி முகக்கவசங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கேரள உள்ளாட்சி தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பிரச்சாரம் இன்றுடன் முடிவடைகிறது. கேரளாவில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் 3 கட்டங்களாக நடத்தப்படுகிறது. கடந்த 8ஆம் தேதி மற்றும் 10ஆம் தேதிகளில் 2 கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. 3வது கட்ட வாக்குப்பதிவு வரும் 14ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான இறுதிக்கட்ட பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைவோர் விகிதம் 94.8% உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. உயிரிழப்பு விகிதம் 1.4% குறைந்துள்ளதாகவும் இன்றைய நிலவரப்படி நாடு முழுவதும் 3,59,819 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் 1500 ஏக்கருக்கும் மேல் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் கடந்த 1 வாரமாக பெய்த கனமழையால் அழுகி சேதமடைந்து விட்டதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். ஏக்கருக்கு 20,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை செலவிட்டு நடவு செய்வதாகவும், எனவே தற்போது ஏற்பட்டுள்ள இழப்பை நிவாரணமாக அரசு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர் மழையால் 1 மாதம் மழை பெய்யும், அங்கே ஒரு மாற அளவுக்கு அதை இடுப்பு அளவுக்கு தண்ணி சார் ஃபுல்லாகி போச்சு. இது வடி 1 மாதமாக லேட்டாக தான் சார் வடிஞ்சுது. வடிஞ்சும் பயிர் பூரா சுத்தமாக அழுகி போச்சு சார், சேறு சகதியமாக ஆகி போச்சு சார். இதை நான் பேங்க்கில் நகையை வச்சு தான் சார் கடன் வாங்கி தான் சார் நாங்கள் பயிரிடுறோம். ஒரு ஏக்கருக்கு 15,000 20,000 வரைக்கும் செலவாகுது சார். 3 ஏக்கருக்கு 50,000 60,000 செலவாகிது சார். திருப்பி ஆனால் நிவாரணம் கொடுத்தாங்கன்னா அதை வச்சு திருப்பி உழவு ஓட்டியான நடவு நட்டு வேலையோட ஒரு வெயிலுக்கு முன்னாடி ஆனால் இல்லை இருக்கலாம் சார். திருப்பி போனால் சம்பரில் அதை வெயிலில் ஆப்பிடும் சார். அந்த நெல்லில் ஒரு 40-45% ஃபுல்லாகவே தண்ணி நின்றுது. ஃபுல்லாக தண்ணி எல்லாத்தையுமே நின்றுது. அது 45% தண்ணி சுத்தமாக முடிவே போடுது. அதெல்லாம் டேமேஜ் ஆகாமல் நம்ம அதே விளைச்சல் வந்தாலும் இதில் ஒரு 33% 40% மேலே அழும்பாகும். அது விளைச்சல் எங்களுக்கு ரொம்ப அதில் கொஞ்சம் ஃபுல்லாகவே அடித்தது. இது போல் நான் கையில் வச்சு இது போல் நடவு இது ஒரு 600-700 ஏக்கர்கிட்ட ஃபுல்லாகவே போயிடுது. ஃபுல்லாகவே பாண்டிச்சேரி ஃபுல்லாகவே. இதனால் எங்களால் அடுத்த பயிருக்கு போக முடியாது. போன டைம் நகை வச்சு லோனுக்குன்னு கொடுத்தாங்க, கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்க, அதை வச்சு பயிர் வச்சுக்க வந்தோம். இப்போ அதுவும் இல்லாமல் கொடுத்து வட்டி கடைக்காரர்கிட்ட போய் நகை வச்சு தான் நான் வாங்கி போய் ஒரு ஏக்கருக்கு 20,000 கிட்ட செலவாகுது. 20,000 போய் எனக்கு இருக்கிறது 6 ஏக்கர் 1,00,000 முதல் வச்சுட்டேன். இப்போ நான் அந்த 1,00,000 போய் நிலை வெளியில் மிஞ்சி போனால் ஒரு 30,000 20,000 எடுக்க முடியும். அடுத்த வாட்டி இந்த 1,00,000 நம்ம இன்னும் எங்கே போய் கடை வாங்கினது தெரியல. தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளை 2ஆம் நிலை காவலர்களுக்கான எழுத்துத் தேர்வு நடைபெறுகிறது. தேர்வில் கலந்து கொள்பவர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஜெயக்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உள்ளே வரும்போதே அவங்களுக்கு கண்டிப்பாக மாஸ்க் அணிந்திருக்க வேண்டும். மாஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். அதே போல் சானிடைசர் கொடுக்குறோம். தெர்மோ மீட்டரை செக்கும் பண்ணுறோம் அவங்களுக்கு காய்ச்சல் இருக்கிறதா அப்படின்னு.
காய்ச்சல் இருக்கிறவங்களை வந்து தனியாக வைத்து எக்ஸாம்ஸ் எழுதுவதற்கும் அவர்களுக்கு தனி வசதி செய்யப்பட்டுள்ளது. ஆள் மாறாட்டமோ இல்லை மற்றபடி வேறு ஏதாவது முறைகேடுகளில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஒவ்வொரு ஹாலும் ஒவ்வொரு கேண்டிடேட்டும் நாங்கள் வீடியோ பதிவு பண்ணுறோம். அவரோட கால் டிக்கெட்டு, அவரோட OMR சீட்டு ப்ளஸ்ஸு அவரோட மூஞ்சி எல்லாத்தையுமே வீடியோ பதிவு பண்ணுறோம். வாக்காளர் சிறப்பு முகாம் பயனுள்ளதாக இருந்தாலும் பட்டியல் சரிபார்ப்பு காலத்தை அதிகரிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓட்டர் ஐடியில் ஏதாவது பிழை இருந்தால் திருத்தத்துக்கு நடத்துகிற கேம்பில் நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் ஓட்டர் ஐடி கார்டில் என் பையனுக்கு பேரில் சிறு பிழை இருக்குது, அட்ரஸ்லேயும் சிறு பிழை இருக்குது. நான் இங்கே வந்து இவங்கள்ட்ட கேட்டேன், சந்தேகம் கேட்டேன். எனக்கு ரொம்ப ஒத்துழைக்கிறாங்க. ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, இதில் கரெக்ஷன் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. கொடுத்தா உடனே ஆகிடும்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். போன தடவையும் பண்ணாங்க, என்னால் வர முடியல. இந்த தடவை வந்திருக்கேன். என்னோடய டாட்டருக்கு வந்து நேம் சேஞ்சு கரெக்ஷன் கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்காக தான் வந்திருக்கேன். இந்த மாதிரி கேம்ப்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய நடத்துனாங்கன்னா இன்னும் நிறைய மக்கள் கவர் பண்ணி கரெக்டான டேட்டாஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கும். அதனால் நல்ல பயன் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அதனால் தயவு செஞ்சு மக்களும் வந்து இந்த கேம்பை பயன்படுத்தி அவங்களோட கரெக்ஷன்ஸ் இதெல்லாம் பண்ணிக்க வேண்டிக்கிறேன். புதுச்சேரியில் மேலும் 38 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இன்று ஒரே நாளில் 38 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 37,444 உயர்ந்துள்ளது. கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 619 உள்ளது. மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவோர் மற்றும் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டோர் எண்ணிக்கை 346 உள்ளது. இதுவரை 36,479 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். வாகன சோதனையில் லஞ்சம் பெறப்படுவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் சோதனை சாவடிகளில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஆய்வு மேற்கொண்டு பல லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பொன்பாடி போக்குவரத்து துறை சோதனை சாவடியில் அதிகாலை 4 மணி முதல் காலை 11 மணி வரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது பணியில் இருந்த மோட்டார் வாகன ஆய்வாளர் பத்மாவதி மற்றும் உதவியாளர் செல்வம் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தி கணக்கில் வராத 43,000 ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்தனர். கூடலூரில் தொரப்பள்ளி வட்டார போக்குவரத்து சோதனை சாவடியில் சோதனை மேற்கொண்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் கணக்கில் வராத 34,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் விவசாயிகள் பங்கேற்றுள்ள போராட்டம் 17வது நாளாக நீடிக்கும் நிலையில் ஹரியானாவிலிருந்து மேலும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் டிராக்டர்களில் பேரணியாக டெல்லி நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர். புதிய வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தி மத்திய அரசுடன் விவசாயிகள் நடத்திய பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் டெல்லி மற்றும் அதன் எல்லைகளில் விவசாயிகள் நடத்தும் போராட்டம் 17வது நாளாக தீவிரமடைந்துள்ளது. வேளாண் சட்டங்களை திரும்ப பெற மத்திய பாஜக அரசுக்கு அவர்கள் விடுத்த கெடு முடிவடைந்த நிலையில் போராட்டத்தை பல கட்டங்களாக தீவிரப்படுத்த முடிவெடுத்துள்ளனர். உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா மாநிலங்களை டெல்லியோடு இணைக்கும் சாலைகளை ஏற்கனவே முடக்கியுள்ள விவசாயிகள் ஜெய்ப்பூர் சாலையையும் முடக்க திட்டமிட்டு அதற்கான திரண்டு வருகின்றனர். வரும் 14ஆம் தேதியிலிருந்து பாஜக தலைவர்கள் வீடுகளையும் அம்பானி அதானியின் கட்டுப்பாட்டில் உள்ள சுங்கச்சாவடிகளை முற்றுகையிட உள்ளதாகவும் பாரதிய ஜனதா கிசான் சங்க தலைவர் திரு ஃபல்பீர் ராஜ்வால் தெரிவித்துள்ளார். இதனிடையே டெல்லி போராட்டத்திற்கு ஆதரவாக ஹரியானாவிலிருந்து மேலும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் டிராக்டர்களில் பேரணியாக வந்து கொண்டிருக்கின்றனர். டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் வேளாண் சட்டங்களை திரும்ப பெறக்கோரியும் திருச்சியில் காவிரி உரிமை மீட்புக் குழுவினர் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி பாரதியார் சாலையிலிருந்து பேரணியாக புறப்பட்ட 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஜங்ஷன் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். மோடி அரசு இந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும். உடனடியாக உழவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். கோடி கணக்கில் விவசாயிகள்
போராட்டம் விரிவடைந்து கொண்டிருக்கிறது. டெல்லி போராட்டத்தை இந்த நேரத்தில் நாங்கள் ஆதரிக்கிறோம். எங்களுடைய போராட்டம் இன்னும் தமிழ்நாட்டிலும் விரிவடையும். இந்தியா முழுமையும் உழவர்களுடைய போராட்டம் பொதுமக்களுடைய போராட்டமாக மாறும் என்று சொன்னால் இந்த பொதுமக்களையும் பாதிக்கக்கூடிய சட்டம் இது. எனவே இந்த சட்டத்தை மோடி அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும். எடப்பாடி உடனடியாக மோடி அரசுக்கு கொடுக்கின்ற ஆதரவை திரும்ப பெற வேண்டும். மத்திய பாஜக அரசின் வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி புதுச்சேரியில் காவிரி உரிமை மீட்புக் குழுவினர் தலைமை தபால் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு 50க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசை கண்டித்தும் புதிய வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பினர். புதிய வேளாண் சட்டம் உணவுப் பொருட்களை அத்தியாவசிய பண்டத்திலிருந்து நீக்குகிறது. அப்படி என்றால் முதலாளிகள் இந்த பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வார்கள். உள்நாட்டிலே உணவு பஞ்சம் ஏற்படும். இது ஒட்டுமொத்த மக்களுக்கும் பேராபத்து. ஆகவே இந்த 3 சட்டங்களும் இடைத்தரகர்கள் இருக்க மாட்டார்கள் என்கிறார்கள். பல கட்டத்திலே இடைத்தரகர்கள் இருப்பார்கள் என்று சட்டத்தில் இருக்கிறது. ஆகவே உணவு பஞ்சமும் உணவுப் பொருட்களின் விலையும் கடுமையாக உயரும். உழவர்கள் ஓட்டாண்டிகளாகுவார்கள். அரசும் உணவுப் பொருட்களை கொள்முதல் செய்வதிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ளும். ஆகவே உழவர்களிடமிருந்து அடிமாட்டு விலைக்கு பொருட்களை வாங்குவதுதான் முதலாளிகள் செய்வார்கள். ஒரு கட்டத்திலே விவசாயிகள் வேளாண் செய்ய முடியாமல் தங்களுடைய நிலங்களை முதலாளிகளிடமே விற்றுவிட்டு அகதிகளாக விவசாயத்தை விட்டு வெளியேறுவார்கள். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து காணுங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.